வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. எல்லாம் வல்ல அருட்பேராற்றலையும் அதன் அனைத்து தன்மாற்ற நிலைகளையும் ஒரு சேர நினைந்து நன்றியுணர்வோடு வணங்கிக் கொள்வோம். ஆசான் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களே நம்மோடு சூக்குமமாக நிறைந்திருந்து இன்றைய தெய்வீக நிகழ்வுகள் அனைத்தையும் மிக சிறப்பாக நிகழ்த்தி கொடுப்பாராக. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நண்பர்களே, மிக்க மகிழ்ச்சி. நண்பர்களுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லிட்டு சிந்தனைக்குள்ளே செல்வோம். அதாவது பார்த்திங்கன்னா, இப்போது நாம் இந்த வகுப்பு அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத பல இடத்துல நம்ம சொல்லியிருக்கிறோம். பட் இந்த வகுப்பினுடைய வருகை அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் குறைவாக இருக்கிறதா நான் ஃபீல் பண்ணுறேன். சரிங்களா? ஒரு 260-270 பேர் இப்போது உள்ளே இருக்கிறீங்க. அதாவது ஜூமில் எவ்வளோ முக்கியம், யூடியூப்பில் 75 பேர் இருக்கீங்க. சரிங்களா? அப்போ இரண்டுலேயும் சேர்த்து ஒரு 350 பேர் உள்ளே இருக்கீங்க. ரெண்டுலேயுமே சேர்த்து 350 பேர் தான் இருக்கிறீங்க. 350லேயுமே ஒரு 7 பேர் கம்மியாக இருக்கீங்க. சரி, ஓகே. இப்போ நான் எல்லாருக்கும் ஒரு வேண்டுகோள் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, குறிப்பாக இதனோட இன்சார்ஜஸ், டீம் லீடர்ஸ் எல்லாருமே உள்ளே இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இனிமேல் இந்த வகுப்புக்கு அப்புறம், அதாவது இப்போது 21 ஜூனில் ஆரம்பித்தோம், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் 3 மாதம் கடந்துருச்சு அவங்களுக்கு. இனி அந்த வகுப்பில் அட்டண்டன்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்ம எடுக்கணும். சரிங்களா? அதனால் நம்ம இப்போ உங்களுக்கு கீழே இருக்கிற டீம் மெம்பர்ஸ் ஒவ்வொரு குழுவாக பிரிச்சுருப்பாங்க இல்லைங்களா? 17 குரூப் பிரிச்சுருப்பாங்க. அந்த 17 குழுவில் இருக்கிறவங்களுக்கும் உள்ளே 40 பேர் 50 பேர் பிரித்து கொடுத்ததில் இப்போ டீம் லீடர்ஸ், இன்சார்ஜஸ் என்ன பண்ணணும்னா, அவங்க ஒவ்வொருத்தங்கிட்டையும் கேட்டு எத்தனை பேர் ஜூமில் லைவில் வர்றாங்க. இப்போ 271 பேர் உள்ளே இருக்கிறாங்க. இதில் எத்தனை பேர் ஜூமில் லைவில் உங்கள் குரூப்லேருந்து வர்றாங்கன்னு தெரியணும். சரிங்களா? அதே போல் யூடியூப் லைவில் எனக்கு தெரிஞ்ச ஒரு 75லேருந்து, இதில் 250லேருந்து 300க்குள்ளே ஜூம் லைவில் வருவாங்க. ஒரு 75லேருந்து 100க்குள்ளே யூடியூப் லைவில் வருவாங்க. மொத்தம் ஒரு 400 பேர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது யார் யார் அப்படிங்கிறது நம்ம குரூப் லீடர்ஸுக்கு தெரியணும். இவங்களில் நாம் ஒரு லிங்க் ஒன்று அனுப்பிச்சு அந்த டீட்டெயில் கேட்கணும்னு சொல்லியிருந்தால் அது இன்னும் அனுப்பலை. அது கூடிய சீக்கிரம் அனுப்பணும். அதுக்கு ஏற்பாடு பண்ணுவோம் அடுத்த வாரத்தில். அதே போல் இவங்கக்கிட்ட நீங்கள் எல்லா லீடர்ஸும் கேட்க வேண்டியது என்னென்னா, உங்கள் டீமில் இருக்கிறவங்கக்கிட்ட ஒன்று அவங்க எதில் வர்றாங்கன்னு முதல் கேட்கணும். அதில் தான் அவங்க ரெகுலராக வரணும்னு சொல்லிடுங்க. ஒன்றா ஜூமில் ரெகுலராக வர்றதா இருந்தால் வர சொல்லிடுங்க, இல்லை யூடியூப் லைவில் ரெகுலராக வர்றதா இருந்தால் வர சொல்லிடுங்க. மாற்றி மாற்றி வரக்கூடாதுன்னு சொல்லுங்கள். சரிங்களா? ரெண்டாவது, இதில் வேலைக்கு போகிறவங்க எவ்வளோ பேர், வீட்டில் இருக்கிறவங்க எவ்வளோ பேர் நமக்கு தெரியணும். சரிங்களா? வேலைக்கு போகிறவங்களுக்காகத்தான் நாம் ஆஃப்டர் யூடியூப்பில் பார்க்கலாங்கிற ஆப்ஷன் சொல்லியிருக்கிறோம். அல்லது ஏதோ ஒரு முக்கியமான சூழல், ஒரு முக்கியமான ஒரு நிகழ்ச்சிக்கு போகணும், விழாவுக்கு போகணும், ஒரு தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் அப்படிங்கிறப்ப அவங்க யூடியூப்லேயோ ஜூம்லேயோ லைவில் வராமல் அப்புறமா பார்த்துக்கலாங்கிற ஆப்ஷனும் கொடுக்குறோம். கரெக்டு தான். பட் அது நிறைய பேர் எப்படி யோசிக்கிறாங்கன்னா, சரி இன்றைக்கி பார்க்கல, பரவாயில்ல அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனோநிலைக்கு போகிறத நான் பார்க்குறேன். அதனால் அப்படி இருக்கிறவங்ககிட்ட கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுங்க. ஒர்க் போகிறவங்களுக்காகத்தான் அல்லது வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்காகத்தான் யூடியூப்பில் பின்னாடி பார்த்துக்கலான்னு ஆப்ஷன் கொடுத்துருக்குறோம். அல்லது இப்படி பார்த்தவங்களே மறுபடியும் நான் அதை பார்க்கணும், இன்னும் கொஞ்சம் அதை தெளிவாக தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறப்ப நாம் யூடியூப் கொடுக்கறத பார்க்கலாம். பட் லைவுக்கு நம்ம பல காரணங்களை சொல்லி வராமல் இருந்து யூடியூப்பில் வர்றாங்க அப்படின்னா அது சரியாக வராது. அதனால் அவங்க வேலைக்கு போகிறாங்களா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக கேட்டுக்கோங்க.
வேலைக்கு போகிறவங்க ரெகுலராக நான் யூடியூப்பில் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னால் ஓகே, சரிங்களா. ஆஃப்டர் ப்ரோக்ராம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் நைட்டு வேலை விட்டு வருவேன், அப்புறம் நான் பார்த்துக்கிறேன், அல்லது காலையில் நேரத்தில் உட்காந்து பார்த்துக்கிறேன்னா ஓகே. அப்படி இருக்கிறவங்க எவ்வளோ பேர்? இந்த 3 கேட்டகரியாக பிரிச்சுக்கணும். ஒன்று ஜூமில் டைரெக்டாக வர்றவங்க, யூடியூப்பில் டைரெக்டாக லைவாக வர்றவங்க, 3வது இந்த 2 டைரெக்டாக வர முடியலைங்கிறப்போ வேறு நேரத்தில் யூடியூப்பில் போய் அந்த பதிவில் இருக்கிறப்ப பார்க்குறது. இந்த 3 கேட்டகரியும் பிரிச்சுக்கணும். இந்த 3லையும் பார்க்குறவங்க மட்டும்தான் இனிமேல் குரூப்பில் இருக்கணும், சரிங்களா. அது இப்போ இருக்கிற அந்த 750 பேர் 250 பேர் ஆனாலும் பரவாயில்ல. நமக்கு ஸ்ட்ரென்த்து முக்கியம் அல்ல. நம்மக்கிட்ட வரக்கூடிய அன்பர்கள் இன்னொரு 3 மாதத்தில் ரொம்ப குவாலிட்டியான, உடல் ஆரோக்கியமான, மன அமைதியான நபராக மாற்றணும். இப்போ ஃபஸ்ட்டு 3 மாதம் கொஞ்சம் லிபரலாக விட்டுட்டோம். உங்களுக்கு இந்த அளவுக்கெல்லாம் நாங்கள் ஃபோர்ஸாக கேட்டிருக்க மாட்டோம், ஃபாலோ பண்ணியிருக்க மாட்டோம். அப்படியே நீங்கள் வர்றவங்க அப்படியே வாங்க. ஏன்னா கொஞ்சம் நஞ்சம் ஆர்வம் குறைவாக இருக்கிறவங்க இப்போவே ஃபில்டராகி வெளியே போயிடுவாங்க, எங்களுக்கு தெரியும். ஏன்னா வர்றது 1000 பேருக்கு மேலே வந்தாலும் அதில் சும்மா ஆர்வக்கோளாறில் நிறைய பேர் வருவாங்க. இப்போ நீங்கள் பாருங்கள், இப்போ ஒரு 400 பேர் லைவில் ரெகுலராக வர்றீங்க. இந்த 400 பேர் தான் நீங்கள் முழுமையாக மாற்றம் வர முடியும். சும்மா வந்துட்டு போனவங்களாம் மாற்றம் வர முடியாது. அப்போ இன்னொரு 3 மாதத்தில் உங்கள் உடம்புல என்ன நோய் இருந்தாலும் அது குணம் ஆகணும். அதுக்கான விஷயங்கள் எல்லாம் இதில் பேசுகிறதுக்கு ஆரம்பிப்போம், சரிங்களா. இன்னும் உங்களுக்கு பெரிய விஷயங்களெல்லாம் சொல்லலை, இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கிறோம். இதுவே நிறைய பேருக்கு இவ்வளோ விஷயமா இருக்குதா அப்படின்னு தோணும். பட் இது எல்லாமே ஸ்டார்டிங் தான். இன்னும் போக போக பெரிய பெரிய விஷயங்களெல்லாம் உங்களுக்கு நிறைய சொல்லி கொடுப்போம். அப்போ அந்த அடுத்த 3 மாதம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, சரிங்களா. அப்போ அதில் நீங்கள் ரொம்ப சின்சியராக வரணும்னு நான் உங்கள் எல்லாருக்குமே ஒரு ரெக்வெஸ்ட் வைக்கிறேன், சரிங்களா. இது ஆர்டர் கிடையாது, ஒரு வேண்டுகோள். ஏன்னா நாம் ஒரு வேலை எடுத்துட்டோம். இப்போது நீங்களாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு விதத்தில் எங்களுக்கு குழந்தைங்க மாதிரி தான். நீங்கள் எத்தனை வயசாக வேணால் இருக்கலாம். நானே உங்களுக்கு பையன் மாதிரியோ பேர மாதிரியோ கூட இருக்கலாம். பட் இந்த அமைப்பை பொறுத்த வரைக்கும் புதியாக வர்ற அன்பர்கள் குழந்தைகள் மாதிரி அவங்கள சரியாக வழிநடத்தி கரெக்டாக கூட்டிகிட்டு போய் அவங்கள முழுமையாக இந்த வாழ்க்கை துன்பத்திலிருந்து விடுவிக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஒரு பெற்றோருக்கு எப்படி ஒரு பொறுப்பு இருக்குமோ ஒரு குழந்தைகளை நல்லா வச்சுக்கிறதுல, அந்த மாதிரி பொறுப்பு ஒவ்வொரு ஞானிகளுக்கும் இந்த உலக மக்கள் எல்லோரும் மேலே இருக்குது, சரிங்களா. ஒவ்வொரு ஞானிகளுக்கும் உலக மக்கள் எல்லோருமே குழந்தைங்க தான். நாம் படுற கஷ்டத்தை பார்த்துட்டு தான் அவங்க இவ்வளவு தூரம் நமக்கு நல்ல விஷயத்தை சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ அந்த பொறுப்பு இந்த அமைப்புக்கு இருக்குது, இந்த அமைப்பை நடத்தக்கூடிய எல்லா ஆசிரியர்களுக்கும் இருக்குது. அதனால் நாம் ஏன் வீடியோ எதுக்கு ஸ்பாட்லைட் ஆகுதுமா, என்ன பண்ணுறீங்க? ஓகே, மன்னிக்கணும், ஒரே நிமிஷம். அது வீடியோ ஸ்பாட்லைட் ஆச்சுன்னா என்ன ஆகும்னா உங்கள் ஃபோட்டோ எல்லா பக்கம் போகும், அது உங்களை டிஸ்டர்ப் பண்ணும். சரி, ஓகே, கிளியர். அப்போ இந்த அன்பர்கள் உள்ளே இருக்கிறவங்க நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. நம்ம ஜூன் 21 ஆரம்பித்தோம், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் 21 முடிஞ்சுது. 3 மாதம் நிறைவாயிருச்சு. இனி அடுத்தது இருக்கிறது அக்டோபர், நவம்பர், டிசம்பர். இந்த 3 மாதமும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான காலம். அதனால் இந்த 3 மாதத்தில் வரக்கூடிய 36 வகுப்புகள், சரிங்களா. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 36 வகுப்பு முடிச்சிருப்போம். இனி வரக்கூடிய 36 வகுப்புகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். அதனால் முழுமையாக நேராக கலந்து அப்பப்போ சொல்கிற விஷயங்களை அப்பப்போ நீங்கள் கடைபிடிச்சிட்டு வர்றப்ப தான் உங்களுக்குள்ள பல நாட்களாக உள்ள உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாம் வெளியே போய் நோயை குணப்படுத்துறது, அதே போல் பல மனப்பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வெல்லாம் இந்த பார்ட்டில் தான் உங்களுக்கு வரும். அதனால் இந்த வாய்ப்பை நீங்கள் சரியாக முழுமையாக பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். அதே மாதிரி இன்சார்ஜஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமாக லீடர்ஸ்கிட்ட எல்லாத்துக்கிட்டையும் சொல்லி அவங்க டீமில் இருக்கிறவங்க எதில் வர்றாங்க, எப்படி வர்றாங்க, டெய்லி அட்டண்டன்ஸ் எல்லாம் ப்ராப்பராக வந்துடுறாங்களா, அந்த இதெல்லாம் ப்ராப்பராக பண்ணுறாங்களாங்கிறத கொஞ்சம் தெளிவாக செக் பண்ணிக்கோங்க. அப்படி ரெகுலராக வர முடியாதவங்க இருந்தாங்கன்னா தயவு செஞ்சு அவங்கள குரூப்லேருந்து நீக்கிடுங்க, சரிங்களா. உண்மையான காரணத்தோட சரியான சொல்லி அவங்க வராமல் இருந்தாங்கன்னா அது அக்செப்டட். ஒரு 2 நாள் நாங்கள் ஏதாவது இங்கே போகிறோம் அங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லி போகிறது தவறு இல்லை.
பட் எந்த ரீசனும் இல்லாமல் நான் வந்து லீவ் போடுவேன், சௌகரியத்துக்கு வருவேன், வந்தால் வருவேன், வராட்டி போவேன், ஒரு மாதத்துக்கு நான் ஃபோன் எடுக்க மாட்டேன், அப்படியெல்லாம் இருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு நான் சொல்லிடுறேன், குரூப்லேருந்து உங்களை ரிமூவ் பண்ணிடுவாங்க. சரிங்களா? எங்களுக்கு உங்களை வந்து குவாலிட்டியாக மாற்றணுங்கிற ஒரு நோக்கம் இருக்குது. அதனால் நீங்கள் எல்லாருமே ஒத்துழைப்பு கொடுங்க, அதை நம்ம சிறப்பாக கொண்டு போகணும். சரிங்களா? ஓகே, ரைட், மகிழ்ச்சி. அதே போல் இப்போ பாருங்கள், இப்போ நான் 269 பேர் பார்த்தேன், இப்போ 79, 89, 20 பேர் இப்போ சேர்ந்துருக்கிறீங்க. 11:05 11:12 20 பேர் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் அப்போ என்ன நினைக்கிறீங்கன்னா, இது எப்போ வேணால் போய்க்கலாம், இல்லை ஸ்பீச் டைம் 1 மணிக்கு தான் ஆரம்பிக்கும், அப்போ போய்க்கலாம். இது வந்து தவறான ஒரு கண்ணோட்டம். சரிங்களா? இப்படி இருக்கக்கூடாது. நீங்கள் தான் இதை டிசைட் பண்ணணும். நீங்களே முன்னாடி 12 மணிக்கு தான் வந்துட்டு இருந்தீங்க. இப்போ இந்த 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 லிங்க்கை வந்து நான் 12 மணிக்கு க்ளோஸ் பண்ணவும் முடியும். சரிங்களா? நான் சில இடங்கள் பார்த்துருக்குறேன். சில இடங்களில் காலையில் 5 மணிக்கு வகுப்பு அப்படின்னா 5 மணிக்கு நீங்கள் உள்ளே இருக்கணும். சரிதானுங்களா? 5:01 போனால் ஜூமை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, 50,000 பேர் அதில் இருந்தாங்க. நான் பார்த்தேன், 50,000 பேர் இருந்தாங்க, நான் அதில் பார்த்தேன். சரிங்களா? காலையில் 5 மணிக்கு உன்னை க்ளோஸ் பண்ணிட்டா அங்கே 50,000 பேர் போய் உட்கார்றாங்க. சரி, யார் எப்பேற்பட்ட ஆள் வந்தாலும் 5:01 போனால் அது கிடையாது. ரெண்டாவது, அது யூடியூப்பில் கொடுக்க மாட்டாங்க. சரிங்களா? நீங்கள் எப்போ போனாலும் பார்க்கலாங்கிற ஆப்ஷன் கிடையாது அங்கே. நான் கூட முதல்ல அவரை தப்பாக நினச்சேன். என்னடா 5 மணிக்கு ப்ரோக்ராமாக 5:01 போனால் அவர் க்ளோஸ் பண்ணிடுறாருன்னு தப்பாக நினச்சேன். ஆனால் அவருக்கு தான் உண்மையான அந்த ரகசியம் புரிஞ்சிருக்குது. நம்ம எப்போவுமே இது எப்போ வேணால் பார்த்துக்கலாம் அப்படின்னா தானே நீங்கள் விட்டுடுறீங்க. இப்போ நான் ஏன் யூடியூப்பில் கொடுக்குறேன் அப்படின்னா, இதில் பார்க்க முடியாதவங்க, செய்ய முடியாதவங்க, வெளியூரில் இருக்கிறவங்க, வெளிநாட்டில் இருக்கிறவங்க, இவங்க ஏதாவது மிஸ் ஆகிட்டாங்கன்னா பார்த்துக்கணுமே அப்படிங்கிற ஒரு அன்பினால தான் இதை வந்து யூடியூப்பில் கொடுத்து உங்களுக்கு எல்லாருக்கும் அனுப்புகிறோம். புரியுதா இல்லைங்களா? இவ்வளோ பெரிய சீக்ரெட் ரகசியமாக இருக்கிற விஷயங்களை ஏன் உங்களுக்கு ஓப்பனாக கொடுக்குறோம் அப்படின்னா, உங்களுக்கு எல்லாருக்கும் போகணுங்கிறதுனால கொடுக்குறோம். ஆனால் இது எல்லோரும் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம்னா தப்பாக யூஸ் பண்ணுறோம். சரி, இன்றைக்கி வகுப்பு தானே, போகலைன்னா விடுப்பா, நாளைக்கு யூடியூப்பில் பார்த்துக்கலாம், இப்படி ஒரு அசால்ட்டான ஒரு மனோபாவம் நம்மக்கிட்ட இருக்குது. அதுதான் நம்ம தோற்று போகிறதுக்கு காரணம். அதுக்கப்புறம் என்னோடய நண்பர்கள் எல்லாம் கூட சொன்னாங்க, நம்ம ஆசிரியர்கள் ஒருத்தவங்க கூட சொன்னாங்க, ஐயா இங்கே பாருங்கள், அவர் பாருங்கள் 5 மணிக்கு வகுப்பு, 5 மணிக்கு ஜூமில் வந்தால் வகுப்பு, இல்லாட்டி வகுப்பு இல்லை. யூடியூப்லேயும் விடுவார், கரெக்டாக அந்த 5 to 6 நீங்கள் இருந்தால் மட்டும்தான் பார்க்க முடியும். அப்படி ஆப்ஷன் பண்ண முடியும். உங்களுக்கு யூடியூப் வச்சுருந்தா உங்களுக்கு தெரியும். காலையில் 5 மணிக்கு ஜாயின் பண்ணால் யூடியூப்பில் அந்த வாய்ஸ் ஓடும், அந்த வீடியோ ஓடும், அவர் வந்து பேசுவார். 6 மணிக்கு அவர் பேசி முடித்தார்னா யூடியூப் கட் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் பின்னாடி போய் எதையும் பார்க்க முடியாது. அப்போ இப்படி நாம் ஒரு விஷயத்தை கொடுத்தோம்னா நிச்சயமாக நீங்கள் வந்துடுவீங்க, எனக்கு தெரியும். சரிங்களா? பட் இது இன்னும் ஒரு சிலருக்கு போகாமல் போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம பண்ணுறது. இதை ஏன்னா நானுமே கொஞ்சம் அதை மாற்றணும்னு தான் நினைக்கிறேன். இனிமேல் 12 மணிக்கு வந்தால் வகுப்பு, சரிங்களா, 1-1:30 வகுப்பு முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் கிடைக்கிறதுக்கு ஆப்ஷனே இல்லை. இந்த வகுப்பு கிடைக்கிறதுக்கு ஆப்ஷனே இல்லைன்னா நம்ம வந்துடுறோம். சரிங்களா? வகுப்பு எப்போ வேணால் பார்த்துக்கலான்னு ஒரு அசால்ட்டு வந்தால் நம்ம வர்றதில்லை. அப்போ பாருங்கள், இது வந்து நாங்கள் பண்ணுறதே கூட உங்களையுமே தவறாக கைடு பண்ணுற மாதிரி கூட ஆயிடுது சில நேரத்தில். சரிங்களா? அப்படியெல்லாம் ஆகக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் ஒரு மறுபடியும் கேட்கலாம், இல்லாட்டி உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இதை ஃபார்வேர்டு பண்ணலாம், 4 பேருக்கு நல்லது நடக்கும். சரிதாங்க? அப்படிங்கிறதுனால தான் நான் பண்ணுறேன். அதனால் இது நேரான கண்ணோட்டத்தில் புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு ஒரு வகுப்பு நடக்குது, அந்த வகுப்பை எந்த அளவுக்கு சின்சியராக அட்டன் பண்ணணும்னு பாருங்கள். சரிங்களா? அப்போ அதுதான் வந்து வகுப்பு நடத்துகிறவங்க எல்லாத்தையுமே வந்து ஒரு மோட்டிவாக கொண்டு போகும். இவ்வளோ பேர் நமக்காக வர்றாங்க. சரிதானுங்களா? ஒரு சிலர் பண்ணுற அந்த அலட்சியமான உணர்வில் பல பேருக்கு வந்து தொந்தரவு ஆகும் பாருங்க. அதனால் தயவு செஞ்சு உனி ஸ்ட்ரிக்டாக இருக்கும் கொஞ்சம். சரிங்களா? ஸ்ட்ரிக்ட் மீன்ஸ் உங்களை மேம்படுத்துறதுக்கு தான். எங்களுக்கு இதில் என்ன பிரயோஜனம்னா எனக்கு ஒன்றும் பெருசாக தெரியல. சரிங்க, உங்களை நிறைய பேர் நல்லபடியாக மாற்றுறது ஒரு புண்ணியம் வருமோ என்னவோ. ஆனால் இது முழுக்க முழுக்க உங்கள் மேம்பாட்டுக்கானது. சரிங்களா? அதனால் நேர்மறையான கண்ணோட்டத்தில் எடுத்துக்கொண்டு எல்லோரும் கொஞ்சம் சிறப்பாக ஒத்துழைப்பு கொடுத்து பாருங்கள். 295 ஆகிட்டாங்க. இப்படி போக 300 350 ஆயிடுவாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. சரிங்களா?
அப்போது ஜெயபிராமா மைக் ஓப்பன் ஆகிருக்கும், மைக் க்ளோஸ் பண்ணுங்கள். ஓகே, அப்போ அந்த விதத்தில் நீங்கள் எல்லோரும் சின்சியராக வரணுங்கிறத ஒரு வேண்டுகோளாக நான் இன்றைக்கி வச்சுக்கிறேன். இந்த வீடியோவமா இன்சார்ஜாக இருக்கிறவங்க கட் பண்ணி எல்லா உங்களோட சித்தர்கள் குரூப் வச்சுருக்கீங்களே அந்த எல்லா குரூப்லேயும் போட்டு எல்லாரையும் இது கேட்க சொல்லுங்கள். ஏன்னா வந்துட்டு இருக்கிறவங்க சின்சியராக வர்றவங்களுக்கு நான் பேசியிருக்கிறேன், ஒரு சிலர் லேட்டாக வர்றவங்களுக்கு பேசியிருக்கிறேன். வராதவங்களுக்கெல்லாம் இது தெரியணுமில்ல. அப்போ நீங்கள் உங்கள் குரூப்பில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் இந்த வீடியோவை கேட்கணும், சரிங்களா? இப்போ லைவில் வந்தவங்களாம் கேட்டிருப்பாங்க. இன்றைக்கி லைவில் வராதவங்க 750 பேரில் இப்போ ஒரு 400 பேர் உள்ளே இருக்கிறாங்க, மிச்சம் 350 பேர் வரல, சரிங்களா? அப்போ அவங்களுக்கு இந்த செய்தி போகணுமில்ல. அப்போ அதுக்கு நிச்சயமாக நீங்கள் என்ன பண்ணணும், அதையை பயன்படுத்தணும். ஓகே, இந்த வீடியோ கட் பண்ணி போட்டுருங்க. சரி, நம்ம இப்போ டாப்பிக்குள்ளே போகலாம். கொஞ்சம் நேரம் இன்றைக்கி டாபிக் பேசுகிறேன், அடுத்த வகுப்பில் இதை ஃபுல்லாக கவர் பண்ணிடுறேன், சரிங்களா? ஐயா இன்னொரு அறிவிப்புங்கய்யா, தற்சோதனை ஃபார்ம் ஃபில்அப் பண்ணும்போது ஏஒய்பி நம்பர் போட்டு ஃபில் பண்ண சொல்ல சொன்னாங்கய்யா. ஆமாம், அது தற்சோதனை பற்றி நான் தனியாக ஒரு வகுப்பு எடுக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறேன். சரி, இப்போ சொல்கிறது மட்டும் சொல்லிடுவோம். தற்சோதனை படிவம் ஃபில்அப் பண்ணும்போது ஏஒய்பிக்குன்னு உங்களுக்கு ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை போட்டு நீங்கள் ஃபில்அப் பண்ணணும். அப்போ தான் நீங்கன்னு தெரியும். இல்லாட்டி புவனேஸ்வரியில் 10 புவனேஸ்வரி இருப்பீங்க, எந்த புவனேஸ்வரின்னு எப்படி தெரியும்? ஃபோன் நம்பர் வச்சு கண்டுபிடிக்கலாம், பட் அது எங்களுக்கு ரொம்ப வேலை. யார் ஃபோன் நம்பரு, 10 பேரோட ஃபோன் நம்பரை எடுத்து எது முன்னாடி பின்னாடி எல்லாம் பார்த்தெல்லாம் கண்டுபிடிக்கணும். உங்களுக்குன்னு ஒரு நம்பர் கொடுத்துருக்குறோம் இல்லையா? ஆனந்த யோக பயிற்சிக்கு உங்களுக்கு நம்பர் ஒன்று கொடுத்துருப்பாங்க, அந்த நம்பரை போடுங்க. அந்த நம்பர் தெரியலனா உங்கள் டீம் லீடர்கிட்ட கேளுங்க, அவங்க சொல்லுவாங்க, அதை நீங்கள் போட்டுக்கலாம். தெரியலனா கேட்டுக்குங்க, கண்டிப்பாக நம்பர் போடணும். டவுட்டாக இருந்தால் கேட்டுக்குங்க, சரிங்களா? ரைட், மகிழ்ச்சி. 10 நிமிஷம் இருக்குது. நான் டாபிக் மட்டும் ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த டாபிக் முடிக்க முடியாது, இது பெரிய டாப்பிக்கு, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக். அருட்காப்பு, அதுதான் டாபிக். இது எல்லாம் நீங்கள் சாதாரணமான ஒரு சப்ஜெக்டை எடுத்துடாதீங்க. இன்றைக்கி உலகம் முழுக்க நடக்கிற அந்த ஹீலிங் ப்ராக்டிஸ், பிராணிக் ஹீலிங், வயலட் ஹீலிங், அந்த ஹீலிங், இந்த ஹீலிங், நிறைய ஹீலிங் நடக்குது. அதுலேயும் விஷயங்கள் இருக்குது. அதாவது சும்மா உள்ள ஒரு ஹம்பக்கெல்லாம் கிடையாது. நீங்கள் கையை வச்சு ஆற்றலை கொடுத்தா அந்த இடத்துல நோய் குணமாகும், சரிங்களா? இந்த ஹீலிங் ரொம்ப ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு டெக்னிக்கு. இது மகான்கள் ஞானிகளே பண்ணியிருக்காங்க. ஜீசஸ் தொட்டாரு குணமாச்சு, நபிகள் தொட்டாரு சரியாச்சு, சாய்பாபா தொட்டாரு சரியாச்சு, வள்ளலார் தண்ணியில் விளக்கரிச்சாரு, ஜீசஸ் தண்ணி திராட்சை ரசமாக மாற்றி கொடுத்தாரு, அங்கே நெல்லிக்காய் தங்கமாக மாறுச்சு, சரி, இப்படியெல்லாம் நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருக்கலாம். இதெல்லாம் முடியுமானா முடியும். மனித ஆற்றலுக்கு உட்பட்டது தான் இது எல்லாமே. இதெல்லாம் ஒன்றும் மிராக்கிள்ஸ், அதிசயங்கள் எல்லாம் கிடையாது. நம்மக்கிட்ட அவ்வளோ எனர்ஜி இருக்குது, பவர்ஸ் இருக்குது. இது நீங்கள் அந்த பிராணிக் ஹீலிங், இந்த மாதிரி ஹீலிங் எல்லாம் ஏதாவது வகுப்பு முடிஞ்சால் போய் அட்டன் பண்ணுங்கள். அது கொஞ்சம் காஸ்ட் அதிகமாக வாங்குவாங்க, ஒரு சில இடத்துல கம்மியாக இருக்கும், இல்லாட்டி காஸ்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நீங்கள் விசாரிச்சுட்டு வாய்ப்பு இருந்தால் ஒரு வகுப்பு போய் அட்டன் பண்ணுங்கள். கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கி, கொஞ்சம் பணம் செலவானாலும் பரவாயில்லைன்னு ஒதுக்கி. ஏன்னா அதுக்குள்ளே பல ரகசியங்கள் இருக்குது. நம்ம உடம்பு நாம் பார்த்துட்டு இருக்கிற உடம்பு பருவுடல், கெட்டியான உடல், இதை மட்டும்தான் நமக்கு தெரியும். ஆனால் நம்ம உடம்புக்குள்ள நுண்ணுடல்னு ஒரு உடல் இருக்குது, அதுதான் அந்த உயிருடல் என்று சொல்வது. அந்த உயிர்லேருந்து வரக்கூடிய காந்த உடல்னு ஒன்று இருக்குது, சரிங்களா? காந்த சரீரம்னு சொல்லுவோம். பருவுடல், நுண்ணுடல், காந்த உடல், ஃபிசிக்கல் பாடி, ஆஸ்ட்ரல் பாடி, தென் கேஷுவல் பாடி என்று ஆங்கிலத்தில் சொல்லுவோம், சரிங்களா? ஸ்தூல சரீரம் அப்படின்னா கெட்டி உடல், சூக்கும சரீரம் அப்படின்னா உயிருடல், கண்ணுக்கு தெரியாதது சூக்குமம்னு சொல்லுவோம். இதே பிரணவ சரீரம்னு சொல்லுவாங்க, காந்த உடல், சரிங்களா? அப்போ அந்த 3 உடலில் எது ரொம்ப பவர்ஃபுல்னு நினைக்கிறீங்க? காந்த உடல் தான் வெரி வெரி பவர்ஃபுல், சரியாங்களா? மலைக்கு சக்தி அதிகமாக, அணுவுக்கு சக்தி அதிகமா? ஒரு மலை அளவு சக்தியை வச்சு அணு உடைக்க முடியாது, ஆனால் ஒரே ஒரு அணு வச்சு ஒரு மலையவே பொழந்துடலாம். தெரியுமில்ல உங்களுக்கு? ஹிரோஷிமா நாகசாகியில் போட்டாலும் ஒரு குண்டு, சரிங்களா? அட்டாமிக் அணுகுண்டு, அணுவை கொண்டு ஒரு குண்டு தயாரித்தா, அதுக்கு பேர் அணுகுண்டு, சரிங்களா?
அந்த யுரேனியம் போன்ற சில அதுக்குள்ளே இருக்கிற அணுக்களை பிரித்து அதில் ஒரு பாம் கண்டுபிடிச்சா பாருங்க, அதுதான் லட்சக்கணக்கான பேரை அழிச்சுது. ஒற்றை அணு. சரிங்களா? அப்போ அணுவுக்குள் ஆற்றல் அதிகம். அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் நான். சரிதானுங்களா? இந்த எதை ஒன்றையும் நீங்கள் ஹோமியோபதி மருந்து எடுத்திருந்தீங்கன்னா தெரியும். நீங்கள் ஒரு பொருளை இப்போ சாப்பிட்றீங்கள, அந்த பொருள் வந்து இப்போ ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு இஞ்சி சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இஞ்சி இப்போ ஒரு காரம் இருக்குது அப்படின்னா, இந்த இஞ்சியை அடித்து நொறுக்கி நுட்பப்படுத்த அதனோட ஆற்றல் வந்து அபரிமிதமாக வந்துடும். இது ஹோமியோபதி மருத்துவத்தில் இந்த முறை இருக்குது. ஆற்றலை அதிகப்படுத்துகிற முறை என்று ஒன்று இருக்குது. ஒரு ஹோமியோபதி மருந்து அப்படியே குடிச்சிங்கன்னா வேற ஒரு பலன் இருக்கும். பட் அதுவே 1/4 டம்ளர் தண்ணியில் 10 சொட்டு விட்டு கலக்கி குடிச்சிங்கன்னா அதனோட ஆற்றல் வந்து பல மடங்கு இன்க்ரீஸ் ஆயிரும். அதனால் ஒவ்வொரு ஸ்பூன் மட்டும் குடிக்க சொல்லுவாங்க. அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, கெட்டியாக இருக்கிறது தான் நம்ம பவர்னு நினைக்கிறோம். பட் அதை விட பல மடங்கு பவர் வந்து லேசானதுக்கு இருக்குது. சரிங்களா? காற்றுக்கு சக்தி இல்லைன்னு நினைக்கிறோம். சூறாவளி அடித்தா என்ன பண்ணுது யோசித்து பாருங்க. சரிங்களா? அப்போது இந்த 3 உடல் இருப்பது போல இந்த பிரபஞ்சத்தில் சூக்குமமான சக்திகள் நிறைய இருக்குது. அதுக்கு ஆற்றல் வந்து அபரிமிதமாக இருக்குது. இது எல்லாவற்றுக்கும் மூலமாக இருக்கிறது இறை ஆற்றல் என்று சொல்லக்கூடிய ஒரு தன்மை. சரிங்களா? இந்த காந்த சரீரத்துக்கு கூட சேர்ந்தது தான் நம்மளோட மனசு. சரிங்களா? அதனால தான் அந்த மனதிற்கு ஏன் இவ்வளோ பவர் அப்படின்னா, அது சூக்குமமாக வேலை செய்யும். நிலத்தை விட, நீரை விட, நெருப்பை விட, காற்றை விட, விண்ணை விட நுட்பமானது மனசு. சரிங்களா? அப்போ அதனால தான் மனோசக்தி அபரிமிதமாக வேலை செய்யணும் நம்ம முன்னோர்கள் கண்டுபிடிச்சு அந்த மனதை வந்து நல்லபடியாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நிறையா நமக்கு பாடங்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த மனம் என்ன பண்ணும் அப்படின்னா, இறை ஆற்றலை கூட ஈர்க்கிற தன்மை நம்ம மனசுக்கு இருக்கு. சரிங்களா? நம்ம மனசுக்கு இறை சக்தியை கூட நம்மகிட்ட ஈர்க்கிற ஒரு ஆற்றல் நம்ம மனசுக்கு இருக்கு. நம்ம மனசு சொன்னால் இறை சக்தி கேட்கும், அப்படி வச்சுக்கோங்களேன். சரிங்களா? அப்போ இந்த மனதினுடைய ஆற்றலை கொண்டு இறை சக்தியை நமக்கு காப்பாக அமைத்து கொள்ளக்கூடிய ஒரு முறை தான் அருள் காப்பு என்று சொல்லக்கூடிய ஒரு முறை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. மனதினுடைய ஆற்றலை கொண்டு இறை ஆற்றலை ஈர்த்து நம்மை சுற்றி ஒரு காப்பாக அமைத்து கொள்ளும் போது என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த பிரபஞ்சத்தில் யாரோ ஒருத்தர் உங்களை வந்து தாக்குறாங்க இல்லையா, நேரடியாக அடிச்சிட்றாங்க அப்படிங்கிறத விட மறைமுகமான தாக்குதல்கள் நிறைய இருக்குது. அதுதான் இந்த சொல்லடி பட்டாலும் படலாம், கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒருத்தர் உங்களை சொல்லி திட்டிடலாம், வியந்தரலாம், சரிதானுங்களா? ஆனால் கண்ணு பட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்க. அவங்க என்ன கண்ணு படுறதுன்னா, கண்ணு பட்டனே அவங்க மனசில் ஒரு ஏக்கமோ அல்லது இப்படி இருக்கிறாங்களே அப்படின்னு ஒரு பொறாமையோ அந்த உணர்வு வந்துருச்சுன்னா அந்த அலை நேராக வந்து உங்களை தாக்கும். அதனால தான் திருஷ்டி சுற்றி போடுறதுன்னு ஒரு பழக்கம் நம்ம முன்னோர்கள் வச்சுருந்தாங்க. இன்றைக்குமே வந்து பூசணிக்காய் உடைக்கிறதுலேருந்து உப்பு மிளகா போட்டு இப்போ திருஷ்டி பண்ணுறதுலேருந்து என்ன காரணம் அப்படின்னா, அந்த கண்ணடி என்று சொல்லக்கூடிய அந்த எண்ண ஆற்றல் வந்து நம்மளை வந்து நிறையா பாதிப்புக்கு உட்படுத்திடும். நீங்கள் எங்கேயாவது வெளியே நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு போயிட்டு வந்தீங்கன்னா அடுத்த நாள் உங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போகிறது நீங்கள் பார்க்கலாம். உங்கள் குழந்தைங்க ரொம்ப அழகாக இருந்தாங்கன்னா வெளியே கூட்டிகிட்டு போயிட்டு வந்தீங்கன்னா கண்ணு படுறத பார்க்கலாம். சரிங்களா? கண் கூட தெரியும். ஒரு நல்ல டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிடுச்சு, ஒரு நல்ல பாட்டு பாடிடுச்சு அப்படின்னா நிறையா வந்து ஐயோ என்ன இந்த குழந்தை இப்படி பாடுதே, அதாவது பாராட்டுறவங்களும் உண்டு. பட் நான் இப்படி இல்லையே அப்படின்னு நினச்சி இது மட்டும் இப்படி இருக்குதேன்னு நினைக்கிறவங்களும் உண்டு. சரிங்களா? அதெல்லாமே அந்த குழந்தைக்கு ஒரு எதிர்மறையான சக்தியாகி அதில் உடலில் பல நோய்களை ஏற்படுத்தும், பல தொந்தரவுகளை உண்டு பண்ணும். அப்போ அதனால தான் அந்த திருஷ்டி பொட்டுன்னு வைப்பாங்க. அந்த அழகாக இருக்கிற மூஞ்சியில் ஒரு இடத்துல கருப்பாக வச்சுட்டிங்கன்னா அந்த அழகு கொஞ்சம் குறைவாக தெரியும். வீட்டுக்கு முன்னாடி அந்த அகோரமான முகங்களை எல்லாம் போடுறப்ப அதை பார்க்குறப்ப இப்போவெல்லாம் அதை அழகாக பண்ணி வச்சுருக்காங்க. அதை அழகாக பண்ணக்கூடாது. சரிங்களா?
அந்த ஃபோட்டோவே நிறைய பேர் அழகாக பண்ணி வச்சு பார்க்குற மாதிரி. அது பார்க்குற மாதிரி இருக்கக்கூடாது. அதை பார்த்தாலே என்னடா இப்படி இருக்குது அப்படின்னு தோணணும் அவனுக்கு. அப்போ அந்த கண்ணு படுறதுங்கிறது நடக்காதுங்கிறது ஒரு ஐதீகமாக அதை வச்சுருக்காங்க. அப்போது நாம் நம்ம வாழ்க்கையில் கெட்டு போகிறதுக்கு நேரடியாக ஒருத்தன் வந்து தாக்கணும்னு அவசியம் இல்லை. மறைமுகமாக பலவிதமான விஷயங்கள் நம்மளை சூழ்ந்து நம்ம வாழ்க்கையின் கோள்களோட நிலைப்பாடு, கோள்களோட சஞ்சாரங்கள் மாறும்போது கூட நமக்கு அந்த உடல் மனநிலையில் மாற்றம் ஏற்படும். அப்போ அந்த விதத்தில் மனிதனுக்கு பாதுகாப்பு என்பது ரொம்ப ரொம்ப அவசியம். மனுஷனுக்கு மட்டுமல்ல, எல்லா உயிர்களுக்கும் பாதுகாப்பு என்பது ரொம்ப ரொம்ப அவசியம் இல்லையா? ஏன் பாதுகாப்பு வேணும் அப்படின்னா, இந்த பாதுகாப்போடு இருந்தால் தான் நீண்ட நாள் உயிர் வாழ முடியும். ஏன் நீண்ட நாள் உயிர் வாழணும்? நம்ம இறையுணர்வு பெறதுக்கு உயிர் வாழணும். உங்களுக்கு புரியுது இல்லையா? அப்போ எதற்காக நீண்ட நாள் உயிர் வாழணும்? நாம் இறையுணர்வு பெறுவதற்காக. அப்போ உயிர் என்ன ஆகக்கூடாது? போகக்கூடாது. அதற்காக தான் நம்ம காயகல்பம் போன்ற பயிற்சியெல்லாம் நம்ம பண்ணுறோன்னு சொல்லியிருக்கிறோம். இப்போ மனிதனுக்கு உயிர் வந்து 3 காரணங்களில் போகும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு மனிதனுடைய உடலிலிருந்து உயிர் போகிறது வந்து 3 காரணம். மனுஷனுக்கு மட்டும் இல்லை, எல்லா உயிர்களுக்கும் இது பொது. டெத்து நடக்கிறது 3 விஷயத்தில் நடக்கும். 1, வேற்றுயிர் பகை. பிற உயிர்கள் ஏதாவது நம்மை தாக்கும்போது, ஒரு பாம்பு கடிச்சிருச்சுன்னு சொல்கிறோம். ஏன் கொசு கடிச்சு கூட செத்தவன் இருக்கா, மலேரியா காய்ச்சல் வந்து செத்தவன் இருக்காங்கிறோம். சரிங்களா? இன்னும் மனிதனுக்கு மனிதனே வேற்றுயிராக இருந்து ஒருத்தர் பகைக்கிறது, கொல்றது, வெட்டுறது இதெல்லாம் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ மரணம் வர்றதுக்கான ஒரு வழி வேற்று உயிர். உங்கள் உயிர் தவிர வேற எந்த உயிரிலிருந்து கூட உங்களுக்கு துன்பம் வரலாம். அப்படி ஒரு துன்பம் வரும்போது உங்கள் உடலில் பிரச்சனை வரலாம், மரணம் வரலாம். வேற்றுயிர் பகை. அதிலிருந்து உங்களுக்கு பாதுகாப்பு வேணும். மரணம்தான் வரணும்னு இல்லை, நோய் வர்றது கூட உங்களுக்கு ஒரு துன்பம் தானே, உயிராற்றலுக்கு இழப்பு தானே, பாதுகாப்பற்ற தன்மை தானே. அப்போ வேற்றுயிர்களால் நமக்கு சில தொந்தரவு உள்ள உடம்புக்குள்ளே வரக்கூடிய நோய்கள், அதில் கூட ஒரு விதத்தில் நம்ம அதை எடுத்துக்கலாம். சரிங்களா? 2வது, இயற்கை சீற்றத்தால் மரணம் வரலாம். நிறைய பக்கம் பார்த்தீங்கன்னா நிலநடுக்கத்தில் செத்து போயிட்டான், சுனாமியில் செத்துட்டாங்க, எரிமலையில் மாட்டிட்டாங்க, ஒரு தீ விபத்து பெரிய விபத்தில் சிக்கிட்டாங்க, ஒரு வெள்ளம் வந்து அடிச்சிட்டு போயிடுச்சு, அல்லது இயற்கையில் வறட்சி வந்து ரொம்ப அதிகமாக இருந்து நிறைய பேர் பட்டினியால் இறந்தாங்க. சிலர் வந்து வெய்ய காலங்களில் அதிகப்படியான வெயிலில் இறந்துருக்குறாங்க. சிலர் குளிர்காலங்கள் அதிகப்படியான குளிரில் இறந்துருக்குறாங்க. இப்படி இந்த இயற்கையுடைய சீற்றம் அதிகமாக இருக்கிறதுல உயிர் போகிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? அல்லது துன்பம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த துன்பத்திலிருந்து நம்மை பாதுகாத்து கொள்ளணும். 3வது வந்து தற்செயல் விபத்து, ஆக்சிடென்ட்ஸ். இன்னைக்கு வந்து நிறைய ஆக்சிடென்ட்ஸ் வந்து நடக்குது. நேற்றுக்கு தான் ஒரு வகுப்பில் நான் கேட்டேன். ஓஷோ ஒரு இடத்துல சொல்கிறாரு, இந்த உலகத்தில் போர்கள் நடந்தது இல்லைங்க, எக்கச்சக்கமான போர்கள் நடந்திருக்கு. மதத்தால், இனத்தால், மொழியால், நாட்டினாலே, அப்படி பல போர்கள் வந்து நடந்திருக்குது. அப்போ அந்த போர்கள் எல்லாவற்றிற்கும் எத்தனை லட்சக்கணக்கான பேர் செத்துருப்பாங்க போர்களில் இல்லையா? ஆனால் அதை விட அதிகமான உயிரிழப்பு ஆக்சிடென்ட்ஸில் நடக்குதுன்னு சொல்கிறாங்க. யோசித்து பாருங்க, இன்னைக்கு எவ்வளவு ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது தெரியுங்களா? லட்சக்கணக்கான உயிர்களை நம்ம இழந்துட்டுருக்குறோம் நாளுக்கு நாள். கார் ஆக்சிடென்ட்ஸ், பைக் ஆக்சிடென்ட்ஸ், இதெல்லாம் எதனால் நடக்குதுன்னு சொல்கிறாங்கன்னா, அவங்க விழிப்பு நிலை இல்லாததால் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 1. சரிங்களா? சரி, அப்படி தற்செயல் விபத்துகளால் நமக்கு வந்து துன்பம் மரணம் வரலாம். இந்த 3 தவிர உங்களுக்கு துன்ப மரணம் வர்றதுக்கு வழி இல்லை. அப்போ இந்த 3 இடத்துலேருந்து நமக்கு காப்பு வேணும். 1 வேற்றுயிர் பகையிலிருந்து, இன்னொன்று இயற்கை சீற்றத்திலிருந்து, 3வது தற்செயல் விபத்துகளிலிருந்து நமக்கு காப்பு வேண்டும். இது எல்லா உயிர்களுக்குமே காப்பு வேணும். அதற்காகத்தான் ஒருத்தருக்கு உடை எதற்காக அப்படின்னா, அந்த தட்பவெட்ப சூழலிலிருந்து தன்னை பாதுகாத்து கொள்வதற்காகத்தான் உடை. உறைவிடம், வீடு எதற்காகன்னா, இந்த தட்பவெட்ப சூழலிலிருந்து என்னை பாதுகாத்து கொள்வதற்குத்தான் வீடு. அதனால தான் உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க இருப்பிடம்னு சொன்னாங்க. இந்த உடையும் இருப்பிடமும் நமக்கு பாதுகாப்புக்கான தேவைகள். எதுக்காக ட்ரெஸ் போடணும்? ஒரு வெயில் அடிக்குது, வெயிலேருந்து என்னை காத்துக்கணும். ஒரு குளிர் அடிக்குது, குளிர்லேருந்து என்னை காத்துக்கணும். சரிங்களா? அதற்காகத்தான் நம்ம உடைகளை அணிகிறோம். அதே போல் வீடும் அதற்காகத்தான்.
அப்போ அடிப்படை தேவையில் 2 வந்து நம்ம பாதுகாப்புக்காகத்தான் நம்ம ஏற்படுத்தியிருக்கோன்னு நீங்கள் முதல்ல புரியணும். சரிங்களா? அப்போது இந்த மாதிரி நம்ம மகிழ்ச்சியாக வாழணும், துன்பம் இல்லாமல் வாழணும்னா நமக்கு காப்பு என்பது ரொம்ப ரொம்ப அவசியம். இயற்கை சீற்றத்திலிருந்து காப்பு தான் உடை, உறைவிடம் எல்லாம். சரிதானுங்களா? அப்போது இந்த 3 விதத்திலிருந்தும் நம்மை காக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய காப்பு எதுவாக இருக்கும் அப்படின்னா இறை சக்தியினுடைய காப்பு தான். இறை சக்திக்கு மேலே காப்பு கொடுக்கறதுக்கு இந்த பிரபஞ்சத்தில் எதுவுமே கிடையாது. அப்போ அந்த இறை சக்தியை காப்பாக அமைக்கிற முறை தான் வந்து அருள் காப்பு. அதை வந்து நம்ம அடுத்த வகுப்பில் உங்களுக்கு நான் முழுமையாக சொல்கிறேன். சரிங்களா? இன்றைக்கி நீங்கள் ஸ்ட்ரென்த்து கம்மியாக இருக்கிறத பார்த்தோன்னே எனக்கு அதை பேசுகிற மைண்ட் இல்லாமல் உங்களுக்கு இதை பேசிட்டேன். அடுத்த வகுப்பில் அதை பற்றி நம்ம தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அதனால் தயவுசெய்து அன்பர்கள் சரியாக முறையாக முன்னாடியே வந்துடுங்க. அடுத்த வகுப்பு நான் 12 மணிக்கே கூட வகுப்பு ஆரம்பிச்சிருவேன். நான் உன்னை அதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்க மாட்டேன். 12 மணிக்கே கூட இறைவனை குருவனுக்கு முடிஞ்சோடனே வகுப்பை ஸ்டார்ட் பண்ணி முடிச்சிருவேன். அதுக்கப்புறம் தவத்து கூட போடுவோம். இனி அப்படி கூட நடக்கும் நிறையா. நான் முதல்லேருந்தே உங்களுக்கு சொல்லிட்டு தான் இருக்கேன். இனி அடுத்த வகுப்புலேருந்து நம்ம அப்படியே கூட மாற்றி கூட நம்ம பண்ணுறக்கு ஆரம்பிப்போம். ஏன்னா நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த ஸ்பீச் கூட நீங்கள் இப்போ கேட்குறத விட்டீங்கன்னா நாளைக்கு யூடியூப்பில் கேட்கலாம். ஆனால் அந்த தவத்தை நீங்கள் எப்படி பண்ணுவீங்க? சரிதானுங்களா? தவத்தை அப்படி பண்ண முடியாது, பண்ணாலும் சரியாக வராது. சரிங்களா? அப்போது இந்த வாய்ப்பை வந்து நீங்கள் சரியாக பயன்படுத்தி இன்னொரு 3 மாதத்துக்குள்ளே உங்கள் உடல் மனதில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் வந்து முழுமையாக குணப்படுத்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அதனால் கொஞ்சம் தீவிரமாக நம்ம சொல்கிற விஷயங்களை கடைப்பிடிச்சிட்டு வாங்க. பயிற்சிகளை நல்லா பண்ணுங்கள். சரிங்களா? பயிற்சிகள் நீங்கள் இப்போ தான் புதுசாக கற்றுருக்குறீங்க, உங்களுக்கு ரொம்ப ஆர்வம் இருக்கும். அந்த ஆர்வத்தோட ஆர்வமாக நல்லா பயிற்சி பண்ணணும். ஆனால் கொஞ்சம் தொய்வு வரும். சரிங்களா? டிவி பார்க்குறதுல, செல்ஃபோன் பார்க்குறதுல தொய்வு வராது. ஆனால் எக்ஸசைஸ் பண்ணுறதுல, தியானம் பண்ணுறதுல தொய்வு வரும். சரிங்களா? அதை பூஸ்டப் பண்ணுறதுக்கு தான் நாங்கள் இங்கே வந்து பேசிகிட்டு இருக்கோம். இந்த பேச்செல்லாம் உங்களை காப்பாற்றுமானா சத்தியமாக எனக்கு தெரியல. சரிங்களா? ஆனால் நீங்கள் செய்கிற பயிற்சி உங்களை கண்டிப்பாக காப்பாற்றும். சரிங்களா? இப்போ வாழ்த்தும் பயனும் நான் பேசுனது கேட்டதால் உங்களுக்கு நல்லது நடக்குமா? நீங்கள் டெய்லி வாழ்த்தணும், உங்களை வாழ்த்தணும், எல்லாரையும் வாழ்த்தணும், உலகத்தை வாழ்த்தணும். வாழ்த்த 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 உங்களுக்கு பல்வேறு விதமான நன்மைகள் வந்து நடக்கிறதுக்கு ஆரம்பிக்கும். அப்போ அதை செய்யறதுக்காக தான் நம்ம பேசுகிறோம். அதுபோல் இந்த தியானம் வந்து நிச்சயமாக நீங்கள் எல்லோரும் ஒரு 400 பேர் 500 பேர் ஒட்டுக்கா ஒரு இடத்துல தியானம் பண்ணும்போது உங்களுக்கு அபரிமிதமான ஆற்றல் கிடைக்கும். சரிங்களா? கூட்டு தவத்திற்கு சக்தி இருக்குதுன்னு மகரிஷி அடிக்கடி சொல்லுவாங்க. கூட்டு வழிபாடு, ஊரே கூடி நின்று மழை வரணும்னு வேண்டுனா மழை வந்துடும். தெரியுமா உங்களுக்கு? அது சாதாரண பக்தி மார்க்கத்தில் இருக்கிறவங்க கூடி மனசில் வேண்டினாலே மன ஆற்றல் சேர்ந்து மழையை கொண்டு வந்துடும். அப்போ ஞான மார்க்கத்தில் தவம் பண்ணி நீங்கள் வேண்டும் போது அதெல்லாம் அப்படியே நடக்கும். அதனால் இந்த வாய்ப்பை நீங்கள் முழுசாக பயன்படுத்திக்கோங்க. மிக்க மகிழ்ச்சி. உங்களை வாழ்த்தி நிறைவு செய்வோம். அருட்பேராற்றல் கருணையினால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகழ், மெய்ஞானம் ஓங்கி 16 செல்வமும் நிறைவாக பெற்று வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மிக்க மகிழ்ச்சி. அனைவருக்கும் நன்றி. தற்சோதனை படிவத்தை முறையாக சரியாக எல்லோரும் ரெகுலராக நீ ஃபில்லப் பண்ணுங்கள். வகுப்புக்கு ஏதாவது வர முடியலைன்னா தயவு செஞ்சு உங்கள் லீடர்ஸ்கிட்ட கூப்பிட்டு சொல்லிடுங்க. இன்னைக்கு கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸு நண்பர்கள் யாராவது வந்துட்டு இருந்தாலும் அவங்களுக்கு தெளிவாக சொல்லி இனி வரக்கூடிய வகுப்புகளை முறையாக அட்டன் பண்ண சொல்லுங்கள்.